குழந்தைங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிட்ஸ் ஹாலிடே ஸ்நாக்ஸ் சீரிஸ்ல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு ஸ்நாக்ஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதோடவே சீரகம், தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே எவரெஸ்டோட மிளகுத்தூள் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா 1/4 கப் நெய் சேர்க்குறேன். நெய்க்கு பதிலாக சூடாக இருக்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பு விழுதையும் இதோட சேர்த்து தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி தொளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இங்க ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். தனி மிளகாய் தூள், சீரகத்தூள், சாட் மசாலா, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மாவு திரட்டுறதுக்கு ஒரு பெரிய உருண்டையா எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தடிமனா திரட்டி எடுத்துக்கோங்க. இதனை கட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டிலோட மூடி தான் எடுத்துருக்கிறேன். இதை வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா முந்திரி ஷேப்ல கிடைக்கும். இது கட் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்டே இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா பொரிச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிதமான சூட்ல வச்சு பொன்னிறமா ஆகிற வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. பொரிச்சு எடுக்கும் போது மிதமான சூட்ல பொறுமையா பொரிச்சு எடுத்தாதான் இது நல்லா மொறுன்னு வரும். சூடா இருக்கும் போது ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை கொஞ்சம் கொஞ்சமா தூவி எடுத்துட்டீங்கன்னா டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் தயாராச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கிட்ஸ் ஹாலிடே ஸ்நாக்ஸ் சீரீஸில் நான் சின்ன வயசில் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஹெல்தியான பாசிப்பருப்பு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு புட்டு பண்ணுறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு கிரைண்டரில் சேர்த்து தண்ணி கம்மியாக சேர்த்து உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் தான் அரைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி மெத்துன்னு கிடைக்கும். இந்த ஒரு இட்லி தட்டு இல்லட்டா ஸ்ட்ரீமர் பிளேட்டில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் இதில் நல்லா வெந்துடும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் பொடி பண்ணணும். உணராம இருக்கிறதுக்கு துணி வச்சு மூடிருங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே இண்டஸ் வேலில இருந்து வாங்கினதுங்க. இவங்க பாத்திரம் எல்லாமே 100% நேச்சுரலாவும் எந்த ஒரு கெமிக்கல் கோட்டும் இல்லாம நல்ல ஸ்ட்ராங்காவும் அடிகனமாவும் இருக்கிறனால யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆயா 12 கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தீங்கன்னா பூ மாதிரி உதிரியா சாஃப்டா கிடைக்கும். இன்னொரு கடாயில 1/4 கப் துருவன வெல்லம் சேர்த்திருக்கிறேன். இதுல 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் தூசி இருந்தா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளப்பாகோட பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காவும் லைட்டா பிசு பதம் வரையுமே லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஏலக்காய் தூள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்து கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வேற எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இந்த சீரீஸ்ல போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செஞ்சு காமிக்கிறேன். 3 பிரெட் ஸ்லைஸ் மட்டும் இருந்தால் போதும். வீட்டிலே ஹெல்தியான மலாய் குல்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு கிட்ஸ் ஹாலிடே ஸ்நாக்ஸ் சீரீஸில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான குல்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் அக்ஷயா கல்பாவோட ஆர்கானிக் கவு மில்க் தான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சிருங்க. இதோடவே ஒரு 3 பிரெட் ஸ்லைஸ் சேர்க்கணும். நான் அக்ஷயா கல்பாவோட வீட் பிரெட் எடுத்துருக்கிறேன். கார்னரை கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. 10 பாதாம் 10 முந்திரியை 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பாதாமோட தோல் எடுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து பிரெட் எல்லாம் நல்லா இந்த அளவு கரைஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா குங்குமப்பூவும் 1/3 கப் 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியா நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நைஸா மிக்சியில அரைச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த மோட்ல செட் பண்ணணும்னு நினைக்கீங்களோ அதுல மாத்திட்டு மேலாப்புல கொஞ்சம் நட்ஸ் தூவிருங்க. ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான மலாய் குல்ஃபி தயாராயிருச்சு. இந்த சம்மருக்கு வீட்டிலே டேஸ்டியா ஹெல்தியா பண்ணி கொடுங்க. கடையில வாங்கும்போது ஹெல்தியாவும் இருக்காது. அதே நேரத்தில் காசும் செலவாகும். இனி குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்கும் போதெல்லாம் கவலை வேண்டாங்க. இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.